எங்களது மாற்றன் திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கிறார், நன்றி மறப்பது நன்றன்று, நன்றன்றை அன்றை மறப்பது நன்று. இது மிகவும் உளவியலோடு ஒரு கருத்தும் கூட. அதை கற்றிருக்கின்றோம். எங்களது கல்வி அறிவை பற்றிய ஒவ்வொரு ஆசான்களுக்கும் நாங்கள் எங்களது நன்றிகளை இந்த வழியிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி என்பது நான் நினைக்கிறேன், நன்றி ஒருவர் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு அந்த நபருக்கு உள்ளத்திலே மகிழ்ச்சி இருக்கும், ஆறுதல், அமைதி இருக்கும். இல்லாவிட்டால் அந்த நன்றி வராது. நன்றி என்பது உள்ளத்தின் வெளிப்பாடு இல்லையா? அப்போ அந்த வகையில் நாங்கள் இந்த நாளில் நீங்கள் அழைத்த போது வந்திருக்கின்றோம். இந்த பெறுவதற்கு வாய்ப்பை தந்த, வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சகோதரர் சுரேஷ் அவரோடு சேர்ந்து அதை நிலையத்தை பயணிக்கின்ற சகோதரி ரஞ்சனி, திரு நேசன் அவர்கள், அதோடு சேர்ந்து மருத்துவர்கள் பலர், கலைச்செல்வியம்மா, கயாவிஜயம்மா, நரசிந்தியம்மா, இன்னும் மற்றவர்கள் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். இவர்களெல்லாம் தங்களது பொன்னான நேரங்களை ஒதுக்கி எங்களுக்காக தந்தவர்கள். ஆகவே அதற்கு நாங்கள் எப்பொழுது நன்றி கடன் பெற்றவர்கள். அதனால் இந்த வேளையில் உங்கள் அனைவருக்கும் எங்களது எல்லோர் சார்பில் எனது மனமார்ந்த நன்றிகளை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோரும் நாங்கள் பெற்றிருக்கின்றோம், அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். ஏனென்றால் இன்று ஒரு சொல்ல கேள்விப்பட்டிருக்கின்றோம், வாழ்க்கை என்பது போர்க்களம், அதை நாங்கள் வாழ்ந்துதான் பார்க்கிறோம். போர்க்களம் மாறலாம், போர்கள் தான் மாறுமா என்று சொல்வதை போன்று எங்களது வாழ்வும் மாறிக்கொண்டுதான் இருக்கும். என நாங்கள் போர்களை வாழ்க்கையை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இருப்பினும் நாங்கள் துவண்டு விடாமல், அதை கண்டு நாங்கள் ஓடிவிடாமல் அவற்றுக்கு முகம் கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாறுவோம். அதற்கு பெரிய உதவியாக இருக்க போவது நாங்கள் விளைந்த ஒரு ஆரம்பம். ஒளிரச் செய்வது எங்கள் ஒருவருடைய கைகளில் தங்கியிருக்கின்றது. யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று சொல்வதை போன்று நாங்கள் பெற்றிருக்கின்ற இந்த ஆரம்பத்தை இன்னும் ஆழமாக்கி கொண்டு வளர்த்து கொண்டது தாகத்தை எங்களுக்குள்ளே உருவாக்கி கொள்ள வேண்டும். உருவாக்கி கொண்டு அதை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுதுதான் அதனுடைய பெறுபேரை அவர்களும் பெற முடியும், நாங்களும் பெற முடியும். என எங்களுக்கு தெரியும் ஒரு பழமொழி, ஏட்டு சுரக்காய் கரைக்கு உதவாது. நாங்கள் கற்றது கிட்டத்தட்ட சுரக்காய் கொண்டு தான் இருக்குது. ஏட்டு சுரக்காயில் நாங்கள் வரைகிறது அதை நாங்கள் பயன்படுத்த முடியும். ஆனால் சரியான முறையில் நாங்கள் பெற்றதை பயன்படுத்துகின்ற பொழுதுதான் அதனுடைய பலனை நாங்கள் அனுபவிக்க முடியும். அந்த வகையில் ஒரு நல்ல ஒரு அரிய வாய்ப்பு, இது எல்லாருக்கும் கிடைக்காது. ஐயா சொன்னதை போன்று இதற்காக நிறைய பேர் உழைத்திருக்கிறார்கள், நிறைய மூலதனங்களை செலவிட்டிருக்கிறார்கள், முதலீடு செய்திருக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்களது பக்கத்தில் நியாயம் இருக்கின்றது, ஒரு எதிர்பார்ப்பு. இங்கே தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற, ஒருங்கமைத்துக் கொண்டிருக்கின்ற சகோதரி சொன்னார்கள், நீங்கள் எங்களுக்கு செய்யக்கூடிய கைமாறு பிரதிபலன் என்னவென்றால் நீங்கள் பெற்றதை மற்றவர்களுக்கு கொடுப்பது. அதனுடைய தலையாய கடமையாக இருக்க வேண்டும். இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. நாங்கள் மறந்து விடாமல் எப்பொழுதுமே கலைச்செல்வி அம்மா சொன்னதை போன்று அவர்களோட தொடர்பில் இருந்து அவர்கள் எங்களிடம் இது சம்பந்தமான அல்லது நிகழ்ச்சிகளுக்கு வந்து கலந்து பங்களிப்பு செய்ய சொல்லியோ அல்லது நாங்கள் வேறு இடங்களிலே நிகழ்ச்சிகளை செய்கின்ற பொழுது அதற்கு அவர்களை அழைத்து அவர்களையும் அதில் இணைத்து பயணிப்பதற்கு எங்களிடம் கேட்கின்ற பொழுது அல்லது நாங்கள் அவர்களை நாடுகின்ற பொழுது உறுதியாக எங்களுக்குள்ளே அந்த உறவும் தொடரும், எங்களுக்குள்ளே நல்ல புரிதல் வரும். நாங்கள் இந்த துறையிலே தொடர்ந்து பயணிப்பதற்கு பெரிய உதவியாக இருக்கும் என்பதையும் இந்த வேளையிலே நாங்கள் உணர்ந்து கொள்வோம். மீண்டுமாக எங்களது நன்றி. இது எல்லோருக்கும் ஒரு மகிழ்வான நிகழ்வு. எல்லோரும் நாங்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு நாள். எல்லோருமே சான்றிதழை பெற வேண்டும் என்பது இந்த சான்றிதழ் பல வகையிலே எங்களுக்கு ஒரு சிறிய அங்கீகாரத்தை தருகின்றது. இதோடு நாம் நின்று விடாமல் இந்த அங்கீகாரம் இன்னும் எங்களை ஊக்கப்படுத்தி மேலும் மேலும் எங்களை வளர்ப்பு வாழ்விலே செயல்படுத்த வேண்டும். ஒருவரது எண்ணம் எப்படியோ அந்த எண்ணத்தை போலவே இன்னொரு அவர் மாறுகின்றார் அல்லது உருப்பெறுகின்றார் என்று சொல்லுவார்கள். அதுபோன்றுதான் இந்த சிந்தனையிலே நாங்கள் எங்களை வளர்த்து கொள்கின்ற பொழுது, எங்களது வாழ்வை நாங்கள் மாற்றிக்கொள்ளுகின்ற பொழுது மற்றவர்களுக்கு எங்களால் மனிதர்களுக்கு நாங்கள் செய்கின்ற பங்களிப்பு
அவர்கள் வாழ்விலே நாங்கள் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் அது உறுதியாக அவர்களுக்கு நல்ல பிரதிபலன்களை கொடுக்கும் என்பது எனது நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் அவாவாகவும் இருக்கின்றது. அந்த வகையிலே மீண்டுமாக நன்றிகளை தெரிவிப்பதோடு இன்று நாங்கள் சொன்ன குறிப்பிட்ட விடயம் என்னவென்றால், எல்லோருமே இன்று உளவியல் அழுத்தங்கள், தாக்கங்கள், பிரச்சனைகளுக்குள்ளாகி கொண்டிருக்கின்றார்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று நன்று